பிளேஸை குறிக்கிறது வந்து சென்னைங்கிற வார்த்தை. ஸோ அது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக வரும். அதே மாதிரி பீச், சென்னையில் என்ன அமைந்திருக்கிறதுங்கிறத அந்த குறிக்கிறது வந்து ஏஓஜி என்ற ஒரு ரிலேஷன் ஒன்று இருக்கும், அதை வச்சு அவங்க குறிப்பாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இப்போ ராமன் சீதையுடன் காட்டுக்கு சென்றான்ங்கிற ஒரு மாதிரி ஒரு வார்த்தை எடுத்து ஒரு சென்டென்ஸ் எடுத்துட்டோம்னாக்கா இதில் சென்றான், செல், கோ அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு மூலமான அந்த வேர்பு. அதுலேருந்து இந்த ராமன்கிறது ஏஜென்ட், கோ ஏஜென்ட் வந்து சீதை, எங்கே போகிறாங்க, இந்த பெனிஃபிஷியரி எங்கே போகிறாங்க அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணுறது ஃபாரஸ்ட்ங்கிறது ஆகும். ஸோ இந்த மாதிரி இந்த யூஎன்எல் ரெப்ரஸன்டேஷனில் எந்த ஒரு வாக்கியமாக இருந்தாலும் இந்த மாதிரி இப்போ சென்டென்ஸ் எப்படி குறிக்கலாம், இந்த மாதிரி மல்டிபிள் சென்டென்சஸ் வர டாக்குமெண்ட்டு ஒரு கிராஃபை நம்மளால் குறிக்க முடியும். ஸோ இதுதான் நம்மளுடைய இந்த கோரிங்கிற இந்த சர்ச் என்ஜின்கான பேசிஸ். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா நம்ம என்டையர் சர்ச்சிங்கே வந்து இந்த யூஎன்எல்ங்கிற இந்த ஃபார்மேட்டை ரெப்ரசென்ட் பண்ணிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சர்ச் பண்ணுறோம். இப்போ இந்த கோரியோடைய ஃப்ரேம் ஒர்க் பார்த்தீங்கன்னாக்கா மற்ற சர்ச் இன்ஜின்ஸ் போலியே தான் இருக்கும். அதாவது எல்லா சர்ச் இன்ஜின்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இன்புட் ஒரு வார்த்தை ஒன்று கொடுக்குறோம், அந்த வார்த்தையை பேஸ் பண்ணி அதுதான் நம்மளுடைய query வேர்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த வார்த்தையை வந்து அதுக்கான இணைந்த சில சொற்கள்லாம் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிப்பாங்க. அதை பண்ணிட்டு அந்த தேடல் பொறி அப்புறம் தான் தேட ஆரம்பிக்கும். ஸோ இதை கொடுத்த உடனே அந்த தேடல் பொறி ஏற்கனவே என்ன செஞ்சிருப்பாங்கன்னாக்கா அவங்க டாக்குமெண்ட் ப்ராசஸிங் சொல்லி எல்லா டாக்குமெண்ட்ஸை ஏற்கனவே அவங்க கிரால் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன வார்த்தைகள் இருக்கு, எந்தெந்த வார்த்தைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தையை கொடுத்தா அந்த வார்த்தை எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ்ல இருக்குங்கிறத ஏற்கனவே இண்டெக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இண்டெக்ஸிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்கும், இண்டெக்ஸ் ஏற்கனவே பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம சர்ச் பண்ணுறச்சே தான் வந்து நீங்க query கொடுத்த உடனே அந்த இண்டெக்ஸை பார்த்து சர்ச் பண்ணி அவங்க எடுத்து கொடுப்பாங்க. இதே ப்ராசஸ் தான் எந்த சர்ச் இன்ஜினாலும் இருக்கணும். ஒன்லி டிஃபரன்ஸ் இப்போ இந்த என்ன டிஃபரன்ஸ் நமக்கு மெயினாக இங்கே வருதுனாக்கா இது எல்லாமே யூஎன்எல் சார்ந்ததாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இண்டெக்ஸ் பண்ணுறது யூஎன்எல் சார்ந்த இண்டெக்ஸாக இருக்கும், தேடுறது யூஎன்எல் சார்ந்த தேடலாக இருக்கும். அந்த அவுட்புட் ப்ராசஸிங்கும் யூஎன்எல்லேருந்து நம்ம எப்படி அந்த அவுட்புட் நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாமே யூஎன்எல் பேசிஸாக இது வரும். அதுதான் இதோட மெயின் அடிப்படை. ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஓவரால் ஆர்கிடெக்சரை பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த ஃபுல் ப்ராசஸ் என்ன நடக்கிறதுங்கிறது இந்த இதில் தெரியும். இப்போ நம்ம மேலேருந்து ஆரம்பிச்சோம்னாக்கா அங்கே queryங்கிறது தான் இன்புட், அதாவது நம்ம என்ன வார்த்தை நம்ம கொடுக்குறோமோ அது அந்த இன்புட் ஆகும். அது வந்து ஒரு query எக்ஸ்பேண்டர், அந்த queryயை வந்து நம்ம கொடுக்குற வார்த்தையை அதை இன்னும் விரிவாக்கல் பண்ணும். அது இந்த விரிவாக்கல் பண்ணி அதை வந்து இந்த சர்ச் என்ஜினுக்கு அது கொடுக்கும். இதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னாக்கா கீழே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபோக்கஸ் கிராலர். இப்போ ஃபோக்கஸ் கிளாஸ்ல இருக்கா சொல்றோம் அப்படின்னாக்கா இப்போ நமக்கு ஒரு பர்டிகுலர் டொமைனுக்கு இதை பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுனோம்னாக்கா அந்த டொமைனுக்கான டாக்குமெண்ட்ஸை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இல்லை நம்ம எல்லா ஜென்ரலான ஒரு சர்ச் இன்ஜின் பண்றோம் அப்படின்னாக்கா இட் கேன் பி அ ஜென்ரலைஸ்ட் கிராலர். இப்போ இங்க வந்து ஒரு ஃபோக்கஸ் கிராலர் எடுத்துக்கிறோம், ஏன்னா ஒரு பர்டிகுலர் டொமைனுக்கு இதை நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால அந்த டொமைன்ஸான டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து அந்த வந்து ஒரு என்கோர்னு ஒரு ப்ராசஸர் ஒன்று வச்சிருக்கோங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா இந்த ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் எடுத்து அந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற சென்டென்சஸ் வாக்கியங்கள் எல்லாம் எடுத்து அது எல்லாத்தையும் இந்த யூஎன்எல்ங்கிற முறைக்கு அது கன்வெர்ட் பண்ணிடும். இப்போ நம்ம முன்னாடி காமிச்ச எக்ஸாம்பிள் மாதிரி இட் கன்வெர்ட் எல்லா சென்டென்ஸையும் கன்வெர்ட் பண்ணிடும். அதை கன்வெர்ட் பண்ணி அந்த கிராஃப் கிடைக்கிறது இல்லையா, அந்த யூஎன்எல் அவுட்புட், அதுதான் இந்த என்கோர்ங்கிற இந்த கன்வெர்ட்டருடைய அவுட்புட்டாக இருக்கும். இதை கன்வெர்ட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் இதை வந்து அந்த இண்டெக்ஸருக்கு கொடுக்கும். அந்த கோரெக்ஸ்ங்கிற அந்த இண்டெக்ஸர் வந்து இதுலேருந்து வர இந்த கான்செப்ட் ரிலேஷன் இருக்கு இல்லையா, அந்த கான்செப்ட் ரிலேஷன்ஸ் தான் வச்சு தான் அது அந்த இண்டெக்ஸிங் பண்ணும். அந்த இண்டெக்ஸிங் பண்ணிட்டு அதுதான் அந்த கோரெக்ஸ்ன்ற அந்த இண்டெக்ஸர். அந்த இண்டெக்ஸரோட வேலை என்னன்னாக்கா இந்த மாதிரி இந்த கான்செப்ட் ரிலேஷன் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் அப்படிங்கிறத அதை சேகரிச்சு வச்சுக்கும். இதை சேகரிச்சு வச்சதுக்கப்புறம் இப்போ நமக்கு ஒரு query வரைச்சே இந்த சர்ச் பண்ற அந்த கோரஸ்ன்ற ஒரு சர்ச் பார்ட் இருக்கு. அது என்ன பண்ணுனாக்க அந்த queryலேருந்து வர இப்போ நம்ம கொடுக்குற query நம்ம வார்த்தையாக தான் கொடுத்துருப்போம், அந்த வார்த்தையை வந்து இந்த எக்ஸ்பேண்ட் பண்றச்சு அதை இதே மாதிரி ஒரு கான்செப்ட் ரிலேஷன் கிராஃபா அதை மாத்திடும். அதை மாத்திட்டு அந்த கிராஃப் இருக்கிறதும் இப்போ ஏற்கனவே இண்டெக்ஸ் பண்றதோடையும் மேட்ச் பண்ணி அந்த மேட்ச் பண்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அது வந்து எடுத்து கொடுக்கும் நமக்கு. அது கொடுத்து அதுதான் அந்த அவுட்புட்டாக கொடுக்கும். இப்போ இந்த இதெல்லாம் செய்யறதுக்கு, இந்த சர்ச் பண்ணுறதுக்கு, இந்த என்கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு, இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் நமக்கு நிறைய தமிழ் சார்ந்த டூல்ஸ் நிறைய நமக்கு தேவையா இருக்கும். ஸோ அதுக்கு நமக்கு மார்ஃபாலஜிக்கல் அனலைசர் வேணும். அதுக்கப்புறம் நமக்கு வேர்ட் சென்ஸ் டிஸ்ஆம்பிகுவேட்டர், அது ரொம்ப முக்கியமான ஒரு இது. இப்போ ஒரு 6ங்கிற ஒரு வார்த்தை எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க, 6 வந்து நம்பர் 6ஆ இருக்கலாம், இல்லை அது வந்து ரிவரா இருக்கலாம். ஸோ அது எந்த பொருளில் வருது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. ஸோ அந்த டாக்குமெண்ட்டை ப்ராசஸ் பண்ணுறச்சு அது எந்த பொருளில் நம்ம கரெக்டாக வருதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு வேர்ட் சென்ஸ் டிஸ்ஆம்பிகுவேஷன், அதோட எந்த சென்ஸில் வருதுங்கிறது டிஸ்ஆம்பிகுவேட் பண்ணுறதுக்கு ஒரு கருவி தேவைப்படுது. அதை நாங்கள் யூஸ் பண்ணுறோம் இதில். அதே மாதிரி இந்த சென்டென்சஸ் திருப்பி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, ஏன்னா எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கிறது வந்து இந்த கான்செப்ட் பேஸ் தான் ஸ்டோர் ஆயிருக்கும். அதுலேருந்து நமக்கு ஒரு சம்மரி மாதிரி கொடுக்கணும், அவுட்புட்டை கொடுக்கணும் அப்படின்னாக்கா அதுலேருந்து ஜென்ரேட் பண்ண வேண்டியிருக்கு நமக்கு. அதுக்கு ஒரு ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். அது தவிர வந்து இப்போ நிறைய வார்த்தைகள் நம்ம தேடுறச்சே பார்த்தோம்னாக்கா நம்ம நேம்ஸும் இந்த மல்டிபிள் வேர்ட்ஸும் நம்ம டைரெக்டாக கொடுப்போம். நம்ம
இப்போ கணினி மாநாடு அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னாக்கா கணினிங்கிறது தனி வார்த்தை, மாநாடுங்கிறது தனி வார்த்தை தான். ஆனா கணினி மாநாடுன்னு சேர்த்து சொல்றச்சு அது அந்த சேர்த்து அந்த குரூப் வந்து நமக்கு ஒரு விஷயத்த சொல்றது. ஸோ அந்த மாதிரி குரூப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம பிரிக்காம நம்ம தேடினோம்னா தான் நமக்கு இன்னும் ரெலவெண்டான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். எங்க பிரிக்கணும் எங்க பிரிக்க கூடாதுங்கிறது நம்ம டிசைட் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு we have something called multi word recognizer அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து இட்ஸ் ஆக்சுவலி ஃபுல் குரூப். இது தனித்தனியாக நம்ம பிரிக்க வேண்டாம் அப்படின்னு ரெகக்னைஸ் பண்றதுக்கு ஒரு மல்டிபிள் வேர்ட்ஸ் லிஸ்ட் மாதிரி ஒன்று வச்சிருக்கோம். அதே மாதிரி நேம்டு என்டிட்டிஸ், பெயர்கள். இப்போ இப்போ இந்திரா காந்தி ஒரு வாட் வர மாதிரி ஒரு பேர் இருந்ததுன்னாக்கா அந்த பேரை வந்து அப்படியே பேராக தான் நமக்கு ட்ரீட் பண்ணணும். அதை வந்து நம்ம பாக்கி வேர்ட்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது. அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ஒரு நேம் என்டிட்டி ரெகக்னைசர்ங்கிறது ஒன்று வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாம் சேர்ந்து பிளஸ் அஃப்கோர்ஸ் அந்த UW டிக்ஷனரி ஒன்று இருக்கு. அந்த டிக்ஷனரி இது எல்லாத்தையும் சேர்ந்து இந்த எல்லா டூல்ஸையும் யூஸ் பண்ணி தான் இதெல்லாம் ஃபுல்லாகவே இயங்குறது. இதுதான் இதோடைய பேசிக் அடிப்படையான ஒரு விஷயம். இதுல வந்து இப்போ ஒவ்வொன்றுக்கு பத்தி கொஞ்சம் டீடைல்டா என்னென்ன பண்றோங்கிறத ஓரளவுக்கு டீடைல்ல சொல்றேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இந்த query expansion and translation. இதுல வந்து நம்ம கொடுக்குற இன்புட் query-யை எக்ஸ்பேண்ட் பண்ணிடும், இந்த UNL-க்கு மாத்தும் அப்படின்னு சொன்னேன். இந்த UNL ஸோ இதோட அவுட்புட் என்னவா இருக்குனாக்கா அந்த UNL எக்ஸ்பிரஷன். இப்போ நம்ம அந்த இது காமிச்சோம் இல்லையா, முதல்ல அந்த UNL-ஓட எக்ஸாம்பிள் காமிச்சேன். அது வந்து அந்த UNL எக்ஸ்பிரஷன் அந்த அவுட்புட்ல தான் இது வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். இதை பத்தின ஒரு டீடைல் டாக் ஒன்று, ஒரு கட்டுரை ஒன்று இருக்கு. இளஞ்செழியன்கிறவர் அவர் எங்க லேப்லேருந்து அவர் தான் பிரசென்ட் பண்றாரு. யாழன் சண்முகலிங்கம் அரங்கத்தில் இப்போ இன்னைக்கு 4:10 மணிக்கு இருக்குது. ஸோ அதனால அந்த டீடைல்ஸ்குள்ள நான் போகல. அடுத்தது வந்து இந்த டாக்குமெண்ட் ப்ராசஸிங். இதுல என்ன பண்றோம்னாக்கா ஒவ்வொரு டாக்குமெண்ட் எடுத்து அதுலேருந்து நம்ம ப்ராசஸ் பண்றோம் சொன்னோம் இல்லையா. அதுல ஸோ இப்போ என்ன பண்றோம்னாக்கா ஒவ்வொரு சென்டென்ஸையும் முழு டாக்குமெண்ட் அப்படியே அதை எடுத்து ஃபுல்லா அதுல இருக்கிற கருத்துக்கள் எல்லாத்தையும் நம்மளால கொண்டு வரணுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதனால நாங்கள் இதுல என்ன பண்றோம்னாக்கா ஒவ்வொரு சென்டென்ஸ்லேருந்து அதோட முக்கியமான காம்பனன்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுறோம் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அந்த போர்ஷன்ஸை வந்து கன்வெர்ட் பண்றோம். இந்த கான்செப்ட் ரிலேஷன் கிராஃப்ல அதை ரெப்ரசென்ட் பண்றோம். ஸோ இதுக்கு நமக்கு உதவியா இருக்கிறது வந்து இத்தனை விஷயங்கள் இருக்கு. இந்த மார்ஃபாலஜிக்கல் அனலைசர் யூஸ் பண்றோம், வேர்ட்ஸ் டிஸ்ஆம்பிகுவேஷன் அந்த டூல் யூஸ் பண்றோம், அப்புறம் எனி லிஸ்ட் மல்டிவேர்ட் லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். டிக்ஷனரி இந்த UW டிக்ஷனரிங்கிறது வந்து இந்த தமிழுக்காக இப்போ நம்ம கிரியேட் பண்ண இந்த UW லிஸ்ட். இது அதை தவிர வந்து என்கன்வர்ஷன் ரூல்ஸ். இது எப்படி இந்த வார்த்தை இங்கே ஒரு சென்டென்ஸ் கொடுத்தாக்க இது இந்த சென்ஸ்ல தான் வருதுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு அதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் ஒன்று கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அந்த ரூல்ஸ் மூலமா யூஸ் பண்ணி தான் இந்த ரூல்ஸ் தான் இந்த இதுக்கான முக்கியமான விஷயமே. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் இந்த என்கன்வர்ஷன் பண்ணி நமக்கு UNL கிராஃப் கிடைச்சிடும். இதுதான் இந்த என்கோருடைய வேலை. அடுத்தது வந்து இண்டெக்ஸிங். இந்த UNL எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் தான் நமக்கு இன்புட்டா வருது. அதை எடுத்து நம்ம என்ன செய்யறோம்னாக்க அதுல இருந்து இந்த இண்டெக்ஸை பில்ட் பண்றோம். இப்போ இந்த இண்டெக்ஸ் எப்படி பண்ணுவோம்னாக்க இப்போ நார்மலா மற்ற சர்ச் இன்ஜின்ல என்ன பண்ணுவோம்னா வேர்டுக்கு அந்த வேர்டுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். இங்க வேர்ட் பேஸ்ட் இண்டெக்ஸ் இருக்காது. இங்க இண்டெக்ஸ் வந்து இந்த கான்செப்ட் ரிலேஷன் கான்செப்ட். இப்போ நம்ம அங்க பாத்தீங்க இல்லையா, நீங்க இப்போ சென்னை பீச் அமை அப்படிங்கிற அந்த அது வந்து ஒரு சி ஒரு 2 கான்செப்ட் இருக்கு, ஒரு 3 கான்செப்ட் இருக்கு, அதுக்கு நடுவில் 2 ரிலேஷன் இருக்கு. ஸோ அந்த கான்செப்ட் ரிலேஷன் ஒரு கான்செப்ட் அந்த ஹோல் இதை வந்து ஒரு குரூப்பா எடுத்துட்டு அந்த குரூப்ஸா நம்ம வந்து இண்டெக்ஸ் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அதனால CRC இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். அதை CR இண்டெக்ஸ் வந்து ஒரு கான்செப்ட் ரிலேஷன் மட்டும் இருக்குது. அது தவிர தனித்தனி கான்செப்டாவும் இண்டெக்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ மூணு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இண்டெக்ஸஸ் இதுல இருந்து நம்ம கண்டுபிடிச்சு இந்த இண்டெக்ஸர் வந்து அதோட வேலை, இந்த கோரெக்ஸ்ங்கிறதோட வேலை அதுதான். அடுத்தது வந்து இந்த சர்ச்சிங் அண்ட் ரேங்கிங் ப்ராசஸ். இதுல என்ன நடக்கும் அப்படின்னாக்க இப்போ இந்த இண்டெக்ஸஸ் தான் இதுக்கு இன்புட்டா இருக்கும். அதை தவிர அந்த query எக்ஸ்பான்ஷன்ல இருந்து நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அந்த உள்ளீடு என்ன கொடுக்குறோமோ அந்த UNL அந்த queryயோட UNL கிராஃப் எடுத்திருக்கோம். அந்த கிராஃபையும் இப்போ இங்க இருக்கிற இண்டெக்ஸஸையும் ரெண்டையும் மேட்ச் பண்ணும். இது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி இந்த மேட்சிங்கே வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த செமாண்டிக் மேட்சிங், என்ன எல்லாம் பொருள் சார்ந்த மேட்சிங் தான் இது. ஸோ அந்த பொருள் சார்ந்த மேட்சிங்கை பண்ணிட்டு அதே மாதிரி அதை ரேங்க் பண்ணும். எந்த ஆர்டர்ல அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து இந்த மேட்ச் ஆகும். அதை எந்த ஆர்டர்ல நம்ம டிஸ்பிளே பண்ணணும், எது இன்னும் முக்கியமானது அப்படிங்கறது ரேட் பண்றதுக்கு ஒரு ரேங்கிங் அல்கரிதம் ஒன்று வச்சிருக்கோம். அந்த அல்கரிதம் பேஸ் பண்ணி இது வந்து ரேங்க் பண்ணி கொடுக்கும். இப்போ அந்த ரேங்கிங் ப்ராசஸ் பார்த்தோம்னாக்கா அது ஒரு 2 லெவல்ல அதை ரேங்க் பண்றோம். முதல்ல என்ன பார்ப்போம் அப்படின்னாக்கா ஒரு ஹையர் லெவல் ரேங்கிங். ஃபர்ஸ்ட் இந்த ரிலேஷன்ஸ் சொன்னோம் இல்லையா, அந்த ரிலேஷன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ரேங்க் பண்றோம். இதுலயே எங்களுடைய இது என்ன பார்த்தோம்னாக்கா நாங்க எடுத்திருந்த டொமைனுக்கு நாங்க பண்றச்சு சில ரிலேஷன்ஸ் வந்து ரொம்ப ப்ரிடாமினண்டா இருந்தது. ஸோ அந்த ரிலேஷன்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இப்போ பாஸ்ங்கிற ஒரு ரிலேஷன் ஒன்று ஃபார் இன்ஸ்டன்ஸ் அது வந்து முக்கியமா இருந்தது. ஸோ அதுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுப்போம். அதுக்கப்புறம் இந்த நேம்ட் என்டிட்டிஸ் அண்ட் மல்டிவேர்ட், அதாவது இந்த பெயர்கள், இந்த குரூப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்த லெவல் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் CRCக்கு முக்கியத்துவம், அதுக்கப்புறம் CRக்கு, அதுக்கப்புறம் C. இந்த மாதிரி ஒரு ஆர்டர்ல அதை ரேங்க் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது இதுக்குள்ளேயே உங்களுக்கு நிறைய செட் ஆஃப் டாக்குமெண்ட்